வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஃபைனலி த லீடர் மூவி ரிலீஸ் ஆயிடுச்சு. நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன ஸ்பாயிலர், ஏதாவது ஸ்பாயிலர் இருந்தால் மன்னிச்சு. மேக்ஸிமம் ஸ்பாயிலர்னு சொல்ல பார்க்குறேன், முயற்சி பண்ணுறேன். அதுவும் ஏதாவது சின்ன சின்ன ஸ்பாயிலர்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்பாயிலர் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இந்த படத்துடைய டைரக்டர் ஆர்.எஸ். செந்தில்குமார். இது என்னென்ன படம் ப்ரீவியஸ் எடுத்திருக்காங்கன்னா, எதிர்நீச்சல் நல்லா தான் இருக்கும், காக்கி சட்டை ஓகே நல்லா இருக்கும், கோழி நல்லா இருக்கும், பட்டாஸ் குண்டு சும்மா தான், கருது நல்லா இருக்கும், இப்போ லீடர். ஓகே, இந்த படத்துடைய கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆவரேஜ் சாதாரண மெக்கானிக்காக இருக்கிற ஒரு அப்பா, அப்புறம் தன் பொண்ணை பார்த்துக்கிறதுக்காக தன் பொண்ணை பாதுகாக்க முயற்சி பண்ணுற ஒரு அப்பா, அப்புறமா அவருக்கும் அப்புறம் இந்த அண்டர் வேர்ல்டு சிண்டிகேட் கும்பலுக்கும் ஒரு சின்ன சண்டை வரும். அதில் எப்படி தன் பொண்ணை பாதுகாத்தாரு, எப்படி அந்த சிண்டிகேட் எடுத்து போலான்னாரு. இதுதான் பேசிக் கான்செப்ட். கதை சிம்பிள் கான்செப்ட் தான், ஆனால் கொஞ்சம் என்கேஜிங்காக இருக்கும். அண்ட் இந்த படத்தை ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தாக்கா ஆர்.எஸ். செந்தில்குமார் தான். ட்விஸ்ட்டு அவ்வளோ ட்விஸ்ட்லேயே பார்த்தா கொண்டுட்டார் எல்லாரையும். ட்விஸ்ட்டாக கொண்டுட்டாரு. ஏன்னா அந்தளவுக்கு ட்விஸ்ட்டு. படத்தில் கதை ஓகே நல்லா இருந்துச்சு, ஆனால் ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் கொஞ்சம் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. ஃப்ளாஷ்பேக்கு இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஆனால் நான் முன்னாடியே சொல்லிக்கிறேன், இந்த படத்தை நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கும்போது என்ன லூச மாதிரி பண்ணுறீங்க, கொஞ்சம் யோசிக்கவே மாட்டீங்களா, நீங்களாம் ரா ஏஜென்ட்டாக அந்த மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் ட்விஸ்ட்டு பிரேக் பண்ணும்போது தான் இந்த அளவுக்கு யோசிக்கிறாங்களா அந்த மாதிரி உங்களுக்கு தோணும். ஸோ நீங்கள் படத்தை முழுசாக பார்த்தா தான் உங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். படத்தை பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு காண்டாகும், இந்த மாதிரி ஸ்கிரீன் பிளே வைக்கிறாங்க நல்லா இல்லையே, இந்த மாதிரிலாம் பண்ணலாமா, யோசிக்கவே மாட்டாங்கன்னு சொல்லி லாஜிக்கே இல்லாத மாதிரி உங்களுக்கு மெயின் போகும். ஆனால் படத்தை ஃபினிஷ் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த ஒரு ட்விஸ்ட் பிரேக் ஆகும்போது தான் உங்களுக்கு இந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக கிடைக்கும். ஸோ படம் ஃபுல்லாக பாருங்கள், நடுவில் எங்கேயும் காண்டாகாதீங்க. இந்த படத்தை ப்ளஸ் பாயிண்ட் ஆர்.எஸ். செந்தில்குமார். ஆனால் இந்த படத்தில் மிகப்பெரிய நெகட்டிவ் மைனஸ் யாருன்னா சரவணன் தான். அவர் ப்ரீவியஸாக படம் மிகப்பெரிய கிரிட்டிசைஸ்க்கு உள்ளாகப்பட்டுச்சு. அது அந்த லெஜண்ட் மூவி ஆக்டிங்கே வரல, எதுவுமே பர்ஃபார்மன்ஸ் எதுவுமே இல்லைன்னு சொல்லி. இந்த பற்றியும் அவருக்கு பெருசாக அந்த பர்ஃபார்மன்ஸ் எதுவும் வெளியே காட்டலை. ஆனால் கொஞ்சமாக அந்த தாடியெல்லாம் வளர்த்து வச்சுக்கிட்டு கொஞ்சமாக ட்ரை பண்ணியிருக்க. அதாவது அந்த படத்தில் சுத்தமாக 10% ஆக்டிங் இல்லை அந்த லெஜண்ட் படத்தில். இந்த படத்தில் ஒரு 15 to 25% ஆக்டிங் ட்ரை பண்ணியிருக்காரு. அங்கங்கே லைட்டாக எட்டி பார்த்துருக்கு. என்னதான் இந்த படத்தில் 25% ஒரு ஆக்டிங் எட்டி பார்த்துருந்தாலும் மெஜாரிட்டி ஆஃப் கிட்டத்தட்ட மூவியில் ஒரு 95% மூவியில் அவர் அந்த எமோஷனை வெளிப்படுத்த முடியாதனால அந்த சீக்வன்ஸ் எல்லாம் நமக்கு கனெக்ட் ஆகாமல் போகுது. எங்கே எங்கேஜிங்காகனா ட்விஸ்ட் பிரேக் ஆகும்போது மட்டும்தான் நமக்கு ஒரு எங்கேஜிங்காக இருக்க தவிர, நார்மலாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வெளிப்படுத்த முடியாதனால அந்த சீக்வன்ஸில் இந்த எமோஷன் சீக்வன்ஸில் நமக்கு பெருசாக கனெக்ட் ஆகலை. அவர் கொஞ்சமாச்சு எமோஷனாக ஆக்ட் பண்ணியிருந்தாலும் அந்த சீக்வன்ஸ் நமக்கு இன்னும் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த படத்தில் மிகப்பெரிய நெகட்டிவான அது சரவணன் தான், லெஜண்ட் சரவணன் தான். ஸோ கதை சிம்பிள் கதை, ஆனால் கொஞ்சம் எங்கேஜிங்காக இருக்கும், ட்விஸ்டெல்லாம் ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்பை த்ரில்லர் ட்விஸ்ட்டு நிறைஞ்ச ஒரு படம் வேணும்னா இது உங்களுக்கான படம். நீங்கள் தாராளமாக ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணலாம். ட்விஸ்ட்டு அவ்வளோ ட்விஸ்ட்டு. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் ட்விஸ்ட்டை வச்சு கொண்டுருவாங்க மக்கள், அந்தளவுக்கு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. ட்விஸ்ட்லேயே எங்கேஜ் பார்த்து, அதாவது நீங்கள் எங்கெல்லாம் போர் ஆகுது உங்களுக்கெல்லாம், அந்த போரிங் வர டைமெல்லாம் ட்விஸ்ட்டை போட்டு உங்களை எங்கேஜ் பண்ணிடுறாங்க. அந்த விதத்தில் இந்த படம் டாப் நாச்சாக இருக்குது. அங்கே கடன் எடுத்துக்கிட்டிங்களா, இந்த படத்தில் ஃபஸ்ட் ஆஃப் பார்க்கறதுக்கு அந்த விக்ரமும் இந்த தெரி பார்த்தியும் மிக்ஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். அதே ஸ்க்ரீன் பிளே தான். கிட்டத்தட்ட தான் பொண்ணை காப்பாற்றுறதுக்காக ஒரு அப்பா எந்த அளவுக்கு கஷ்டப்படாதோ அதே கான்செப்ட் தான். அதாவது அந்த தெரி பற்றியும் இந்த விக்ரம் பற்றியும் அப்படியே காப்பி அடிச்ச மாதிரி தான் இருக்கும். செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் வில்லனுக்கு அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹீரோவை கெத்தாக காட்டுற டைமில் மட்டும்தான், அதாவது ஹீரோவை மொக்கையாக காட்டுற டைமில் மட்டும்தான் வில்லனை கெத்தாக காட்டுறாங்க. அதாவது
ஹீரோவை வச்சு மட்டும்தான் வில்லனுடைய அந்த ஸ்டோரி எழுதியிருக்காங்க தவிர வில்லனை வச்சு ஹீரோ ஸ்டோரி எழுதலை. ஸோ வில்லனை கெட்டாக காட்டவே இல்லை இந்த படத்தில் இன்னும் வில்லனை இன்னும் பவர்ஃபுல்லாக காட்டியிருக்கலாம். ஹீரோவுக்கு கொடுத்துருக்கிற அளவுக்கு முக்கியத்துவம் வில்லனுக்கு தான் கொடுக்கல. ஹீரோ எப்பெல்லாம் மொக்கையாக காட்டுறாங்களோ அப்போல்லாம் வில்லனுக்கு அதாவது வில்லனை காட்டுற பில்லப்பாக காட்டுறதுக்காக ஹீரோவை மொக்கை பண்ணிட்டு ஓகே மொக்கை ஆகிட்டானா இப்போ ஹீரோக்கு பில்டப் கொடுக்கணும். அப்புறம் என்ன பண்ணலாம், திரும்ப வில்லனை மொக்கை பண்ணி திரும்ப ஹீரோ பில்டப் காட்டணும். இதே சீனு திரும்ப திரும்ப பார்த்து ரிப்பீட்டட் மோடில் நடக்குது. ஸோ அதாவது வில்லனுக்கு பில்டப் இருக்கும். எப்போல்லாம் ஹீரோ தம்பி பண்ணணுமோ அப்போல்லாம் வில்லனுக்கு பில்டப் இருக்கும். திடீர் டக்குன்னு ஹீரோக்கு பில்டப் ஏற்றும்போது வில்லனை டவுன் பண்ணுவாங்க. ஸோ இந்த படத்தில் வில்லனுக்கு பெருசாக முக்கியத்துவம் கொடுக்கல. ஹீரோவை அதாவது ஹீரோவுக்கு கதை எழுதி அதோட மேட்ச் பண்ணுற மாதிரி வில்லனை கதை எழுதியிருக்காங்க தவிர இந்த படத்தில் வில்லனுக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக ரைட்டிங் போயிருக்குன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி இந்த படத்தில் குறைன்னு சொல்லணும்னா மியூசிக் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஓகே. முக்கியமாக சொல்லணும்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ். இந்த படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸ்னு சொல்லி பெருசாக எதுவுமே கிடையாது. நீங்கள் இந்த ஆக்ஷன் த்ரில்லர் நினைக்காதீங்க. இது ஒரு டிஸ்டஸ் ஸ்பை அண்டர் வேர்ல்டாக ஒரு ஸ்டோரி, ஒரு ஸ்பை அண்டர் வேர்ல்டு ஸ்டோரி தவிர இது ஆக்ஷன் த்ரில்லர் கிடையாது. ஸோ நீங்கள் ஆக்ஷன் எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் ஆகலாம் ஆக்ஷனாக பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும் கடைசியில் ஒரு 10 நிமிஷமும் அவ்வளோதான் ஆக்ஷன், 10-15 நிமிஷம் தான் ஆக்ஷன் இருக்கும். அதை தாண்டி இந்த படத்தில் பெருசாக ஆக்ஷன் எதுவுமே இருக்காது. ஸோ இந்த படம் ஒரு ஆவரேஜ் படம் சொல்லப்போனால் பிலோ ஆவரேஜ் கிடையாது, அபோவ் ஆவரேஜ் கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஆவரேஜ் மூவி. ஏன்னா இந்த படத்தில் இன்னும் ஸ்டோரிக்கு கொடுத்தளவுக்கு முக்கியத்துவம் அந்த வில்லன் கேரக்டருக்கு கொடுக்கல. அதே மாதிரி ஹீரோ இன்னும் அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தாததுனால அந்த சீன்ஸை நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியல. இதை தாண்டி இந்த படத்தில் குறை சொல்லணும் இல்லை. ஆனால் இந்த படத்தை நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் எல்லாருமே. ஒன் டைம் வாட்சபிள், எல்லாம் ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு 5க்கு நான் 3 இல்லை 2.3 அந்த ரேஞ்சை கொடுப்பேன். 4 கொடுக்கலாம். சரவணன் அந்த ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் இன்னும் நல்லா வெளிக்காட்டி இருந்தால் இந்த படத்துக்கு 4 கொடுத்துருக்கலாம். ஆனால் எனக்கு பொறுத்தவரை இந்த படத்தில் 3 தான் கொடுப்பேன். தட்ஸ் ஆல் ரிவ்யூ காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் எல்லோரும் தப்பாக பேசியிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அடுத்த வீடியோ திட்டிக்கிறேன். உங்களுக்கு வேறு வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் போட பார்க்குறேன். அது வரைக்கும் குட் பாய்.